கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். ரோமர் 9:24, ரோமன்ஸ் 9:24. அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல, புறஜாதிகளிலுமிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அதாவது இப்போ கர்த்தர் கிருபா பாத்திரங்கள் இல்லை அவருடைய உக்கிர கோபத்தாக்கவுடைய பாத்திரங்கள் என்று சொல்லும்போது இங்கே என்ன சொல்கிறாரு? அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் யாரு? கிருபா பாத்திரங்கள். இங்கே சொல்லும்போது இந்த கிருபா பாத்திரங்கள் யாரு? அவங்க யூதர்கள் மாத்திரமல்ல, புறஜாதியாரும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. ஓசியா 2வது அதிகாரம் 23வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் சொன்னது. நான் என்ன என் பிள்ளை என் மக்கள் இல்லாத மக்களை நான் அழைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். ரோமர் 1வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லும்போது என்ன? சுவிசேஷம் முதல்ல யூதர்களுக்கு, பின்பு புறஜாதியார்களுக்கு. அதே மாதிரி ரோமர் 10வது அதிகாரத்தில் 12, 13வது வசனத்தில் மிக தெளிவாக சொல்லிட்டாரு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அழைக்கிறாங்களோ அதில் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, வித்தியாசமும் கிடையாது. அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடியதா எபேசியர் 2வது அதிகாரம் 11, 12வது வசனங்களில் எப்படி ஒரு புது ஜாதியை உருவாக்கினாரு. யூதர்கள் புறஜாதியார் 2 பேரையும் சேர்த்து சபை என்கிற ஒரு புதுதை உருவாக்கினார் என்று சொல்லக்கூடியதாக. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு? இதுவரைக்கும் ஒரு கர்த்தத்துவம் சொன்னார், ஒரு ஃபிலாசபி சொன்னார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இது ஒரு அடையாளம் கிடையாது. இது எப்படி நடைமுறையில் இங்கே இருக்கு என்று சொல்லக்கூடிய இப்போவும் என்ன, அவர் யூதர் மாத்திரத்தில் இல்லை, என்ன பண்ணாரு? யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்றாங்களோ, ஏன்னா ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? யார் அவர் அழைத்தார்களோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். அதனால அதில் எந்த விதமான மாறுபாடான இதே கிடையாது. ஏன்னா கர்த்தர் யார் அழைக்கிறாரோ, யார் விசுவாசத்தில் அவருடைய அழைப்பை கேட்டு போகிறாங்களோ அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைக்கப்படுகிறாங்க. அதனால தான் சபை என்பது என்ன? தேவனால் அழைக்கப்பட்டது. இது என்னன்னா, இது யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல. ஏன்னா அங்கே சொல்லும்போது, அந்த ரோமாபுரி சபையில் சொல்லும்போது, அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு இது யூதர்கள் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை, இல்லை புறஜாதியார் உள்ள வரணும், அதற்காக யூதர்களுக்குள்ள ஒரு கடின மனது உண்டானது. அப்போ என்ன, ரட்சிப்பு என்பது எல்லாருக்கும் உண்டாகும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, புறஜாதியாரிலிருந்தும் அழைத்தார். ஏன்னா புறஜாதியார் முன்பு வெளியே உள்ளவங்க, புறத்தில் உள்ளவங்க, அதனால தான் புறஜாதியார். ஆனால் இப்போ என்ன, அவர்களும் அழைக்கப்பட்டார்கள், அவர்களும் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள், அவர்களும் என்ன தத்து எடுத்து கொள்ளப்பட்டாங்க, அவர்களும் இஸ்ரவேலோடு சேர்ந்து என்ன ஒரு சந்ததியாக மாறினார்கள். அதனால தான் இந்த சுவிசேஷம் என்பது ஒரு ரகசியம். எப்படி புறஜாதியாரும் சபைக்குள்ள இருப்பது ஒரு ரகசியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு காரியத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த நாள் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய அவர் ஒரு ஸ்டோரி எழுதுகிற மாதிரி வச்சுக்கோங்க, காட் ஸ்டோரின்னு வச்சுக்கிறோம். கர்த்தருடைய ஒரு கதையில் நீங்களும் உள்ளே இருக்கிறீங்க. எப்படி? நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, இல்லை நீங்கள் யூதனா, இல்லை புறஜாதியாரா, எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கர்த்தருடைய அழைப்பு கேட்டுச்சு, நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க. அதனால் நீங்கள் இப்போ என்ன, கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து அழைத்து அவருடைய கதையில் உங்களை ஒரு அங்கமாக மாற்றி இருக்கிறார். அதனால தான் சபை என்பது ஒரு பல்வேறு காரியங்களை கொண்டது. அதனால தான் இது என்ன, ஒரு குளோபல் ஃபேமிலி, என்ன முழுவதும் பரம்பி இருக்கிற ஒரு பெரிய குடும்பம். இப்போ இதில் என்ன, வேறு வேறு தேச மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் நம்ம என்ன பண்ணுறோம்? அன்பு செலுத்துகிறோம், வரவேற்கிறோம். அவங்களுக்கு ஒருத்தங்க நம்ம உதவி செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இதை நான் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா எங்கள் குடும்பத்திலேருந்தே சொல்லலாம். இப்போ நாங்கள் எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, எங்கள் பசங்க எங்கூட இங்கே இருக்கிறாங்க. நாங்கள் 2 பசங்க, அவங்க என்ன, நாங்கள்லாம் பிரிட்டிஷ் சிட்டிசன் ஆகிட்டோம். இப்போ என்னுடைய பிரதர்ஸோட, என் கூட பிறந்த என் குடும்பத்தில் உள்ளவங்க, என்னுடைய சகோதர சகோதரிகள், அவங்களுடைய பிள்ளைகள் கொஞ்சம் பேர் எங்கே இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க.
கொஞ்சம் பேர் ஒரு 2 பேர் எங்கே இருக்காங்க, கனடாவில் இருக்கிறாங்க, அவங்க வந்து கனேடியன் ஆகிட்டாங்க. 2 பேர் எங்கே இருக்கிறாங்க, 2 பேர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அவங்க அமெரிக்கன் ஆகிட்டாங்க. இப்போ 2 பேரில் கொஞ்சம் பேர் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நாங்கள் வேறு வேறு தேசங்களில் இருக்கிறோம், வேறு வேறு தேசத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பமா? ஆமாம், நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம். அதே மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் எல்லாரையும் அழைத்து ஒரு பரலோக ஒருத்தில் உள்ள ஒரு பூமியில் உள்ள ஒரு பெரிய குடும்பமாக மாற்றி இருக்கிறார். அந்த குடும்பத்தில் நம்ம ஒரு அங்கமாக இருக்கோம். இப்போ சபை எப்படி ஒரு பெரிய குடும்பமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, என்ன பேக்ரவுண்டில் வந்திருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பம். அல்லேலூயா. வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. நாங்கள் ஒரு குடும்பத்தாராய் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் நேசித்து, நாங்கள் ஆண்டவரே உமக்கென்று ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்தி தேவனால் அழைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.